யாருங்க? உங்கள் அன்பு சகோதரன் அண்ணாமலை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குட் மார்னிங் ஆபீசர். வாட்ஸ் த ப்ராப்ளம்? இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லி இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். தமிழகத்துல ஒரு மொழியை திணித்து, எங்க ஊர்க்கா சொல்லு. தமிழகத்துல ஒரு மொழியை திணித்து, மர்க்கா சொல்லு. தமிழகத்துல ஒரு மொழியை திணித்து, மர்க்கா சொல்லு. தமிழகத்துல ஒரு மொழியை திணித்து, தமிழகத்துல ஒரு மொழியை திணித்து. உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? டெக்ஸ்ட் புக், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவரிடம் ஒரு பானை இருந்தது. அதில் அவர் தினமும் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வருவார். ஒரு நாள் பானையில் ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. என்ன செய்வதென்று யோசித்தார். அவர் தண்ணீர் கொண்டு வரும் பாதையில் பூ விதைகளை விதைத்தார். அந்த ஓட்டை பானையிலிருந்து ஒழுகிய நீரினால் அந்த விதைகள் செடிகளாக வளர்ந்தன. அழகான பூக்கள் மலர்ந்தன. தமிழே வரலையே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இதே உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, பீகார்ல அவங்களுடைய தாய்மொழி இந்திய குடிச்சு, குஜராத்திய குடிச்சு. பாத்தியா, அவனுக்கு தேவையானது எவ்வளவு அழகா கேக்குறான். இத 8ஆம் வகுப்பு மாணவன் கொடுத்து படிக்க சொல்றாங்க. 8ஆம் வகுப்பு பார்க்கக்கூடிய நம்முடைய நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. இதான் நீங்க தமிழ வளர்த்துற லட்சணமா? இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? சும்மா போயா, ஆளுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? ஹிந்தியை கொண்டு வருகின்றோம் என்று யார் சொன்னான்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ, இன்னைக்கு காலையில்